அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சிவப்பு கொய்யா, இதை பார்த்தீங்கன்னா இதை பாத்தீங்க, கலரை பாருங்க, சிவப்பு கொய்யா. இந்த கொய்யாவுடைய டேஸ்ட்டு சிவப்பு கொய்யா, நாட்டு கொய்யாவிலே சிறந்த ரக நாட்டு கொய்யா. இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய், இதய நோய், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிவப்பு கொய்யா வந்து ரொம்ப உசந்தது. இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு காலை நேரம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டா நமக்கு உடல் இருக்கிற வலிய நோய்கள், அதாவது வந்து உடனே சாப்பிட்டா இது ஆகல, வருஷக்கணக்காக சாப்பிடணும். அப்போத்தான் நமக்கு வந்து இதாகும். இதில் வந்து சிவப்பு நிறம் வந்து லைக்கோபின் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குதுன்னா, தக்காளியில் இருக்குது, மாதுளம்பழத்தில் இருக்குது, அது இல்லாமல் இது மாதுளம்பழம், இது பப்பாளி பழம், இது எல்லாத்துலேயுமே லைக்கோபின் இருக்குது. இதில் வந்து நிறையா இருக்குது. இந்த கொய்யாவில் வந்து நிறையாவே இருக்குது. இது சாப்பிட்றதுனால ரொம்ப நாளைக்கு இருந்த நாள் பட்டு தான் இது வந்து நம்ம உடம்புக்கு இதாகும். அதனால் இது எல்லா மக்களும் சாப்பிடணும். சிவப்பு கொய்யா வந்து சிறந்தது, கொய்யாவிலே சிறந்தது சிவப்பு கொய்யா தான். இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக் பாக்ஸ் கொடுத்து விடும் பொழுது அதில் வந்து ஒரு நாள் வந்து